ஹாய் சகோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் எப்பவுமே கேட்கறது தான். அப்படி லைக் பண்ணிட்டு, அந்த ஹை பட்டனையும் கொஞ்சம் தட்டி விட்டுட்டீங்கன்னா, கொஞ்சம் எங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம லாஸ்ட் பத்திரமோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல என்ன ஆச்சுன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு நல்ல பழக்கங்கள கத்துக்கிறதுக்கும், ஒரு தண்டனை விசாரணை மாரியும் ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அங்க 9வது இளவரசர்னு ஒருத்தங்க இருந்தாங்க. இப்போ அப்படியே அங்கே ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்சம் ரொமான்டிக்காக சுற்றிட்டு கிடந்தாங்க. லவ் பண்ணிட்டு ஜாலியாக அப்படியே துணி காய போடும்போது அதை தடுக்கி விழ போகிற நேரத்தில் 9வது இளவரசர் வந்துட்டு இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் பல இடத்த பார்த்து நடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அட்வைஸ்களை போட அதுக்கப்புறம் அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் இன்னும் ஒரு டவுட்டோட தான் நம்ம ஹீரோனை பார்த்துட்டு இருக்கான் அந்த ஆளு. அதுக்கப்புறம் போயிட்டு துணி காய போட்டுட்டு இருக்கணும் போது அப்படியே முன்னாடி தண்டனை அனுபவிச்சாங்களே 50 சவுக்கடி வாங்கினாங்கல்ல, அந்த ஆள் வந்துட்டு நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ண வர அங்கேருந்து வந்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே துணியை வச்சு சொல்லட்டி இந்த ஆளை என்ன பண்ணலாம், இந்த ஆளை என்ன பண்ணலாம்னா குத்தி கொள்ளலாமா இல்லை வெட்டி கொள்ளலாமா இல்லை துண்டு துண்டா சுக்கா போட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, என்ன இவங்க கொடூரமாக இப்படி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இல்லை விஷத்தை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு உருண்டையை கொடுத்துட சொல்கிறா ஹீரோயின். அதையும் ஹீரோ வாங்கி அவன் வாயில போட்டு விட்டுறான். ஐயோ இந்த விஷத்துக்கான மாற்று மருந்து கொடுங்க, இனிமேல் உங்கள் பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, ஐயோ இதுக்கு மாற்று மருந்தெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீ செத்து போவ, அதுக்கப்புறம் வா நான் தரேன், இதே வர்றதா பணமா வந்தா வா இல்லைனா உயிரோட வந்தா வா அப்படிங்கிற மாதிரி அவனை இங்கேருந்து பயமுறுத்தி அமைச்சு வச்சிடறாங்க. என் மேலே அவ்வளோ நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே ரொமான்டிக்காக இருக்கிறப்ப அப்படியே கிஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ. அந்த நேரத்தில் நம்ம பிரின்ஸ் பைப்பில் இளவரசர் பைப்பில் அங்கேருந்து வர ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது அவங்க வந்தால் என்ன ஆகும், அப்படியே ஷாக் ஆகும் தானே. ஆனால் கதை வந்துட்டு பார்த்தோன்னே ஹீரோயின் அசால்ட்டாக அப்படியே உட்காந்து எழுதிட்டு இருக்கா. என்னன்னா இப்போ ஹீரோனோட சொத்தெல்லாம் எழுதி கொடுக்குற மாதிரி எழுதி அமைச்சிருந்தால, அதுக்குள்ள இருந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு பர்மிஷன் கொடுத்துட்டாரு போல. அதுக்கான பத்திரத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவும் கூடயும் ஒரு ஆளை போட்டு அமைச்சு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது வந்துட்டு நம்ம இளவரசரோட ஆள். அவங்க கொண்டாந்து வந்த பத்திரத்தை எல்லாத்தையும் இப்போ ஹீரோயின்ட்ட வந்துட்டு சைன் வாங்க தான் வந்திருக்காங்க. ஆனால் இங்கே கிஸ் பண்ணிட்டு இருந்த ஹீரோ எங்கடா போனான்னு தானே யோசிக்கிறீங்க. நானாக தான் யோசிக்கிறேன். அப்படி நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த 3 பத்திரத்தை வாங்கியும் அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கையெழுத்தை போட்டுடுறா. அதுக்கப்புறம் கைரேகை வைக்கணும் போல். அதையும் வச்சு கொடுத்ததுக்கப்புறம் அவனுக்கா ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட தயவு நமக்கு தேவை கிடையாது அப்படிங்கிற சந்தோஷத்துலேயே இருக்கான். நீயே இங்கே கொஞ்ச நாள் இரு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே அங்கேயே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் வெளியில் போனதுக்கப்புறம் தான் மேலேருந்து ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த மருத்துவ புள்ள இருக்குல்ல, அதான் அந்த வைத்தியச்சி புள்ள, அதுவும் குதிக்குது. அப்போ தான் தெரியுது இவங்க 2 பேரும் இங்கே வராங்க. அந்த நேரத்தில் இங்கே வந்து சொல்ல வரும்போது இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணுற பொசிஷனில் இருந்தோன்னே அப்படியே ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் போய் ஒளிய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இப்போ வந்துட்டு ஹீரோனோட சொத்துக்கள் எல்லாத்தையும் எழுதி கொடுத்தாச்சு, இதோட அவன் பழிவாங்கல் முடிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது, அவன் பைத்தியம் பிடிச்சி தெரியணும், அதுதான் இப்போ எனக்கு வேணும், ஆனால் நீ சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துறியா, இங்கேருந்து தான் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி, எனக்கு டைவர்ஸும் வேணும், அதுவும் அவனே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் போயிட்டு நேராக அந்த 9வது இளவரசர் இருக்காங்களே அவங்க கிட்ட ஹீரோயின் மண்டி போட்டு, என்னோட அத்தை பொண்ணுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லையா, நான் அவளை போய் பார்க்குறோம், என்னை இங்கேருந்து போக அனுமதிங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஆள் வந்துட்டு நீதி நேர்மை நியாயம்னு பேசுகிற ஆளாச்சே, அந்த ஆள் அனுப்பவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, எனக்குன்னு இருக்கிறத ஒரே ஒரு சொந்தம் அவள் மட்டும்தான், அவளும் நான் கடைசி நேரத்தில் அவள் கூட இல்லாமல் போயிட்டா எனக்கு குற்ற உணர்ச்சி வரும், அவளை நான் ஒரு டைமாவது பார்த்துட்டு வரேன், என்னை வந்து அனுமதிங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிட்டு இருந்தோன்னே அந்த ஆள் கொஞ்சம் மனசு இறங்கி, சரி உன்னை அனுமதிக்கிறேன், ஆனால் உன்னை தனியாக போக முடியாது, நானும் கூட வருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் அங்கே வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே பார்த்தா நம்ம இளவரசரும் அவங்க ஹீரோயினோட கசினும் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் புளிப்பான மாங்காய்லாம் ஊட்டி விட்டுருக்கான்னு பாருங்களேன். அப்போவே தெரிஞ்சிருக்கணும் இவங்க வந்துட்டு கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ட்டு. இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் கரெக்டாக இது எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வெளியில் இருந்து ஹீரோயினும் அதுக்கப்புறம் அந்த 9வது பேரரசர் இருக்கார்ல அவரும் கேட்டு ஷாக்கில் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயின் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணுமே, அப்படியே அவள் ஷாக்கில் இருக்கிற மாதிரியும் கதவு திறக்கிறது யாருன்னா நம்ம 9வது பேரரசரும் கதவு திறக்கிறாரு. அவர் திறந்ததுக்கப்புறம் எல்லாம் ஷாக்கில் எழுந்து நிற்கும் போது பின்னாலேருந்து ஹீரோயின் வந்துட்டு அப்படியே ஷாக்கில் போயிட்டு போட்டு அடிக்கலான்னு போகிறா நம்ம கசின் பைப்பிலையே. அந்த இடத்துல நம்ம இளவரசர் வந்துட்டு நம்ம ஹீரோயினை தட்டுக்கிறாங்க. ஆமாம் இவளை எதுக்கு நான் அடிக்கணும், உங்களை தான் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டு அடிக்கிறா. அவனுக்கு தான் சொத்தெல்லாம் வந்துருச்சே, இனிமேல் அவன் முகத்தை வந்துட்டு காட்ட ஆரம்பிச்சிடறான். என்ன பண்ணுறான்னா திருப்பி ஹீரோயின் அடிக்க ஆரம்பிச்சிடறான். அது மட்டும் இல்லாமல் தள்ளி விட ஆரம்பிச்சிடறான். அவன் மேலேயே வழிபட ஆரம்பிச்சிடறான். என்ன இருந்தாலும் நீ ரொம்ப எனக்கு வெறுப்பேற்றிட்ட, அதனால தான் இப்படி எனக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்களை சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த 9வது பேரரசர் இப்படி அடிச்சுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் 2 பேரும் மனம் ஒத்து டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல, நான் அதுக்கு ஒத்துக்கிறேன், இதை நீ வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி நம்ம 9வது பேரரசருக்கு தேங்க்ஸ் போட அந்த ஆள் யோசிக்க ஆரம்பிச்சிடறான். இது ஏதோ பிளான் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. அடுத்த நாள் உட்காந்துட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் எழுதிட்டு இருக்கிறான் நம்ம இளவரசர். நம்ம ஹீரோயினும் அவளோட நோட்டீஸ் எழுதிட்டு இருக்கும்போது, என்னை விட்டு தப்பிச்சு போகலான்னு பார்க்குறியா, கண்டிப்பாக முடியாது, நீ யாரை மைண்டில் வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுற அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல அவள் சிரிச்சுக்கிட்டு அதை கொடு அப்படின்னு சொல்லும்போது, நான் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கான். இது வரைக்கும் அவளுக்கு குங்ஃபூ தெரியும் அப்படிங்கிறத இவன் கிட்ட காட்டியிருக்கவே மாட்டா. ஒரே எத்து நெஞ்சில் அந்த பேப்பரை பிடிங்கிட்டு இனிமேல் எனக்கு கட்டி போட இங்கே யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் அப்படியே டைவர்ஸ் வாங்கிட்டு நேராக நம்ம 9வது பேரரசர்கிட்ட போகும்போது அவர் கரெக்டாக கெஸ் பண்ணிடுறாரு. ஏமா உனக்கு தேவையானது கிடச்சிருச்சுல, அதுக்கு தானே இவ்வளோ பிளான் பண்ண, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு
எப்படின்னு எனக்கு தெரியல. என்னோட ஃபேமிலி, அதாவது இந்த லீ ஃபேமிலி இருக்குல்ல, அந்த ஃபேமிலியில இருந்த முன்னாடி அந்த பொண்ணு எப்படி இருந்தா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்போ உன்னோட கண்ணுல யார் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அதனால இதில நான் இதுக்கப்புறம் தலையிட விரும்பல. இனிமேல் உன் லைஃப்ப பாரு அப்படிங்கிற மாரி சொல்லி, அப்படியே நம்ம ஹீரோயின அனுப்பிச்சு வைக்க, அவ சந்தோஷமா ஓடி வந்து நம்ம ஹீரோவ கட்டி பிடிக்கிறா. கட்டி பிடிச்சதுக்கப்புறம் ஹீரோவுக்கும் அவ்வளோ சந்தோஷம். இதுக்கப்புறம் அவளும் சந்தோஷமா இருக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாரி ரொம்ப சந்தோஷமா இருக்காய்ங்க. ஆனா ஹீரோட காதல இன்னும் அவ அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் ஹீரோ எங்க கூட்டு போறான்னா, அவளுக்குன்னு ஒரு வீடு சந்தோஷமா இருக்கிறதுக்காக அந்த வீடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி குடுத்துட்டு, இங்கேயே நீ இனிமேல் சந்தோஷமா வாழலாம். ஒரு ஃப்ரீ பேர்டா வாழலாம் அப்படிங்கிறப்ப, நீ வரலையா? இல்ல எனக்குன்னு இன்னும் ஒரு சில பொறுப்புகள் இருக்கு. எனக்கான பழி வாங்குற வேலையும் இன்னும் இருக்கு. அதனால நம்ம அப்படிங்கிற மாரி கொஞ்சம் ஏதோ சொல்ல வந்துட்டு, அவன் அப்படியே அங்கேருந்து சைலன்ட்டா போக, அங்க இருக்கிற மெய்டு புள்ளைய, அதாவது அந்த வைத்தியச்சி புள்ளைய துணைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கான். நீ என்ன இங்க இருக்க? ஆமா, என்னோட மாஸ்டர் உங்களுக்கு துணையா இங்கேயே இருக்க சொல்ட்டாரு. எங்க மாஸ்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்டானவரு. ஒரு இடத்துக்கு போனப்போ, ஒரு வெடி விபத்துல இருந்து ஒரு புறாவ வந்துட்டு காப்பாத்தினாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அத நல்லா பாசம் கட்டி வளர்த்தாரு. அதுக்கப்புறம் அது பறக்கிற காலகட்டம் வந்ததுக்கப்புறம் அத பறக்க விட்டாரு. ஆனா திருப்பியும் அது அவர்கிட்டயே தான் வந்துச்சு. ஆனா அவர பொறுத்தவரைக்கும் யாரையும் கூண்டுல அடைச்சு வைக்கக்கூடாது. சுதந்திரமா வச்சிருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாரு அப்படிங்கிற விஷயத்த இன்டைரக்ட்டா சொல்ல ஹீரோயினுக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது. அவ வெளியில போய் நின்னுட்டு அந்த புறாவ பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்புறம் தான் ஹீரோ பார்க்க போலாம் அப்படிங்கிற மாரி முடிவு பண்றா. அந்த நேரத்துல ஹீரோவும் அவனோட இடத்துக்கு போயிடுறான். அங்க அவன் இருக்கிற அசிஸ்டன்ட் என்ன பண்றான்னா, மாஸ்டர் உங்களுக்கு இப்ப காயம் படணும். நீங்க கவுந்து படுக்கணும். என்னடா லூசுத்தனமா உளறிட்டு இருக்க? ஆமா மாஸ்டர், நான் அந்த மெய்டு புள்ளைய வச்சு நிறைய பில்டப்லாம் கொடுக்க சொல்லியிருக்கேன். உங்கள பத்தி நல்ல நல்லலாம் எடுத்து விட சொல்லியிருக்கேன். என்ன அண்ணாச்சி இன்னைக்கு பிட்டு போதுமாங்கிற மாரி எடுத்து விட சொல்லியிருக்கேன். அதனால இப்ப கதைப்படி உங்களுக்கு உடம்பு சரியில்ல, மனசும் சரியில்ல. அவங்க வருவாங்க, அப்படியே உங்கள பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உங்க மேல லவ்ல விழுவாங்க அப்படிங்கும்போது, இப்ப 4 உன் கன்னத்துல விழ போது பாரு. இதெல்லாம் நீங்களே ஏன்டா முடிவு பண்றீங்க? ஐய்யய்யோ! சொல்றத கேளுங்க, சட்டைய கழட்டுங்க, நான் குத்தணும் அப்படின்னுட்டு இருக்கான். டேய் இதெல்லாம் தேவலடா அப்படிங்கும்போது டபக்குன்னு ஹீரோயின் வந்து நின்னுறா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, உடனே தபுக்கடின்னு கீழ விழுந்து, மாஸ்டர் ரொம்ப வலிக்கிற மாரி கத்துங்க. ஏன்டா எப்புட்றா இப்படிலாம் பிளான் பண்றீங்க? என்கிட்ட சொல்லாம ஏன்டா பண்ணிட்டு இருக்கீங்க? அ இது ஹீரோயினுக்கு நல்லா தெரிஞ்சு போகுது. ஆக இப்போ உனக்கு ரொம்ப பெயினா இருக்கு. ஆமா. காயம். ஆமா. அப்படின்னு அந்த காயத்திலேயே விரல வச்சு அழுத்தும்போது அவனுக்கு ரொம்ப வலிக்குது. நீ கொஞ்சம் வெளியில இருக்கியா? அப்படிங்கிற மாரி அவனோட அசிஸ்டன்ட்ட சொல்லிட்டு, இப்ப என்ன நீ என்ன குத்தணுமா? இந்தா கத்தி. என்ன குத்திக்கோ அப்படிங்கிற மாரி ஹீரோ குடுக்கும்போது, எனக்கு சொந்தமான இதயத்த நான் எப்படி குத்த முடியும்? அப்படின்னு சொன்னோனே, என்ன சொன்ன? என்ன சொன்ன? அதான் சொன்னேனே உனக்கு புரியலன்னா நான் என்ன பண்றது? எனக்கு சொந்தமான இதயத்த நான் எப்படி குத்த முடியும்? அப்படின்னு சொன்னோனே, அவனுக்காக ரொம்ப சந்தோஷமா போயிடுது. அப்படியே சிரிச்சுக்கிட்டு, அப்ப நீ என்ன சொன்ன? என்ன சொன்னங்கும்போது, மறுபடியும் கேட்குற மாரிலாம் சொல்ல முடியாது. உன் காது செவிடா இருந்தா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய் இன்னொரு டைம் சொல்லேன் அப்படிங்கிற மாரி ஆசையா கேட்கிறப்ப, அவ அப்படியே கிஸ் குடுத்து தன்னோட லவ்வ நிரூபிக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே இவங்க 2 பேரும் கிஸ் குடுத்துட்டு இருக்கும்போது, வெளியில மெய்டு புள்ளையும் அந்த அசிஸ்டன்ட் புள்ளையும், நீ போட்ட பிளான் சொதப்பிடுச்சு. நம்ம மாஸ்டர் இந்நேரம் குத்து வாங்கிட்டு இருப்பாரு அப்படின்னு உள்ள போய் பார்த்தா, அவிங்க சத்தம் இல்லாம முத்தம் குடுத்துட்டு இருக்கிறாய்ங்க. அப்படியே பார்த்துட்டு ஃப்ரீஸ் ஆயி நிக்கும்போது, இவனுக்கு வேற வேலை இல்ல. முக்கியமான நேரத்திலேயே வந்து தொல்ல குடுக்குறான். அன்னைக்கு புக் எடுத்துட்டு வந்தான். இன்னைக்கு என்னடா பண்ற அப்படின்ட்டு அடிச்சு வெளியில விரட்டும்போது, சரி சரி நீங்க நினைக்கிற மாரிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா அந்த ஆயுதங்கள பத்திய விஷயம் என்னாச்சு? அது சம்மந்தப்பட்டவர் யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நேரா அது இளவரசரோட தான் சம்மந்தப்படுது. ஆனா அதுக்கான எவிடன்ஸ் இன்னும் கிடைக்கல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காய்ங்க. அங்க கட் பண்ணி நம்ம இளவரசர தான் காமிக்கிறாய்ங்க. அவன் வந்துட்டு இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்ணிட்டு இருக்காய்ங்க அப்படிங்கிற விஷயத்த யார் மூலியமாவோ கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அப்போ ஒரு மெய்டு வந்துட்டு, இந்த மாரி வந்துட்டு உங்கள வந்து அவங்க பார்க்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு, நம்ம ஹீரோயினோட கசின் வந்துட்டு ஆசைப்படுறாங்களாம் கர்ப்பமா இருக்கிற நேரத்தில இவங்கள பார்க்கணும் அப்படின்ட்டு. நான் இருக்கிற பிரச்சனைல அவளலாம் வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிற மாரி கத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க பிளான் பண்ண மாரியே பூச்செடிகள்லாம் எடுத்து வச்சு வளர்க்க பார்த்துட்டுருக்காய்ங்க. பூச்செடிய நட சொன்னா, இவங்க 2 பேரும் சின்ன சின்னதா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காய்ங்க. அப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்பயே, சரி அப்படியே கொஞ்சம் மார்க்கெட் போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு மார்க்கெட் போறாய்ங்க. அங்க மார்க்கெட் போனதுக்கப்புறம், இந்த கடையில பொருள் விக்கிறவங்கலாம் ஒரு பிட்ட போடுவாங்க தெரியுமா? அவங்க கடையில பொருள் விக்கணும் அப்படின்ட்டு. யாராவது ஜோடியா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அம்மா உங்க ஒய்ஃப்க்கு வாங்கி கொடுங்க, உங்க ஹஸ்பண்டுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு பிட்டு போடுவாங்கல்ல. அந்த மாரியே சைனீஸ் ட்ராமாவிலயும் சரி, சைனாவிலயும் சரி அப்படிதான் பண்ணுவாய்ங்க போல. அங்க ஹீரோயின் போயிட்டு இருக்கும்போது, இது உங்க ஒய்ஃப்க்கு வாங்கி கொடுங்க சார். ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அவனும் ஒரு ஹேர் பின்ன வாங்கி குடுக்குறான். நான் ஒன்னும் இவரோட ஒய்ஃபு இல்ல ஒரு ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றாருமா, நீ உடனே அவருக்கு ஏன் டெஃபினிஷன் குடுத்துட்டு இருக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஹேர் பின்ன வாங்கி குடுக்க, ஹீரோயினும் அவனுக்கு ஒரு பிளாக் கலர்ல ஒரு ஹேர் பின்ன வாங்கி குடுக்குறாய்ங்க. சரி அப்படியே இங்கேயே இரு, வேற ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ முன்னாடி ஒரு பிரேஸ்லெட் போட்டிருப்பான் நம்ம ஹீரோயினுக்கு. அது கீழ விழுந்து கிடக்குது. அத எடுக்கலான்னு போகும்போது, ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில ஒரு பெண் வந்துட்டு அத எடுத்து குடுக்குறா. உனக்கு ஏன் இப்படி உடம்பெல்லாம் காயமா இருக்கு? என்ன அப்படின்னு நான் ஒருத்தருக்கு விக்கப்பட்டேன். அவர் என்ன ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு. அவர்ட்டருந்து தப்பிச்சு வரதுக்கு தான் பார்க்குறேன். ஆனா முடியல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த பொண்ணு அங்க போகும்போது சும்மாவே நம்ம ஹீரோனுக்கு மனசு கேட்காது. இப்போ நானும் உன் கூட வரேன். எவன் உன்ன கொடுமைப்படுத்துறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ண கொண்டு அழைச்சு அந்த ஆள் இருக்கிற இடத்துல விட்டா, என்ன காசு சம்பாரிச்சுட்டு வந்தியா? அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்கிறான். செம கட்டுப்பாய் ஹீரோயின் வச்சு கத்தியாலே அடிச்சு இறக்குறா. கத்தியால இறக்குனது மட்டும் இல்லாம, மறுபடியும் ஹீரோயின வந்துட்டு அட்டாக் பண்ண வர, அந்த பொண்ணு குறுக்க பூந்து, என்ன காப்பாத்துறதுக்காக வந்தவங்கள நான் காப்பாத்தியே தீருவேன் அப்படிங்கிற மாரி, அந்த பொண்ணு வந்து நிக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கே ஷாக் ஆயிடுது. இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு கையில கத்திய குடுத்து, அவள கைய
கையாலேயே அவனோட நெஞ்சில் இறக்க வைக்கிறா. இறக்க வச்சது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எவனுக்கு நீ அடிமையாக இருக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே முகமுடி போட்ட ஒரு சில பேர் வராங்க. நீ இங்கே இரு, வெளியில் இருக்கிறவங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே போய் இருக்கிறவங்களை போட்டு பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்கிறா. அந்த நேரத்தில் அங்கே இந்த ஹீரோ வரும்போது என்னம்மா உன்னை தனியாக விட்டு போக முடியல, எங்கே போனாலும் ஏதாவது ஒரு கலவரத்தை தீண்டி விட்டுற, அப்படி இல்லை அது என்னமோ தெரியல என்னை தேடி வருது அப்படின்னு அந்த முகமுடி போட்டாங்கல்ல அவங்கள போட்டு மிதிக்கிறத அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ. அப்போ அவங்கள பிடிச்சி உங்களெல்லாம் யார் அனுப்புனது, உங்களோட மாஸ்டர் யார் அப்படின்னு கேட்கும்போது அதுக்குள்ளே அப்படியே சைனோட வாய்க்குள்ளே வச்சு அவங்க செத்து போகிறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ மிகப்பெரிய குரூப் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பொண்ணை தான் போயிட்டு விசாரிக்க போகிறாங்க. ஏம்மா நீ யார், எங்கேருந்து வர, எதுக்கு இப்படி வந்துட்டு உன்னை யார் விற்றா என்ன அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கேட்கும்போது எங்களெல்லாம் வந்துட்டு கடத்திட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோபுரம் மாதிரி ஒரு இடம் பார்த்தேன், அந்த இடத்துல தான் எனக்கு அடைச்சி வச்சுருந்தாங்க, நான் அங்கேருந்து தப்பிச்சு வரலான்னு தான் பார்த்தேன். ஆனால் அங்கே என்ன மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க, இவங்க கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன், எனக்கு ஒரு விடுதலை கிடச்சிருச்சு. ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு விடுதலை கிடைக்குமான்னு தெரியல, அதுக்காக நான் வேறு யார்ட்டையாவது போயிட்டு ஹெல்ப் கேட்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு தான் சும்மாவே ஹெல்ப் பண்ணுற மைண்ட் செட் ஆச்சு. உடனே ஹீரோவும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு சரி அந்த டீம் மறுபடியும் பொண்ணுங்களை எப்போ கடத்த வராங்களோ அப்போ அந்த பொண்ணுங்க குரூப்பில் நாம் போயிடலாம், நாம் போனது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்து பிளானாக போடுறாங்க. அதில் கூட்டு சேர்த்துக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம மெய்டு பிள்ளையும் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் பைய பிள்ளையும் தான் சேர்த்துக்கிறாங்க. சரி இந்த பொண்ணுங்க கடத்துற கும்பலோட மாஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தா வேற யாருமே கிடையாது, நம்ம இளவரசர் தான். அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொண்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கே கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் இங்கே ஹீரோவும் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொண்ணுங்களை கூப்பிட்டு போகிற கேங்கில் எப்படியாவது இவங்க உள்ளே சேரணும் அப்படின்ட்டு ஒரு டக்கால்ட்டி வேலையை பண்ணி உள்ளே சேர்ந்துடுறாங்க. அப்பவும் கவுண்ட் பண்ணி பார்க்குறாங்க, என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 10 பேர் தான் இருந்தாங்க, இன்னைக்கு 12 பேர் இருக்காங்களே அப்படின்ட்டு. சரி நமக்கு தான் காசு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழைச்சிட்டு போகும்போதே கண்ணை கட்டி தான் அழைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த வாசனையெல்லாம் அவள் கெஸ் பண்ணும்போது அது வந்துட்டு ஹீரோயினுக்காக கோபுரம் கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த இடம் தான் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போகுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பெண்கள் கடத்திட்டு வரப்பட்டு வற்புறுத்தப்பட்டு அந்த மாதிரி தான் அங்கே குடும்பப்படுத்தப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது. அந்த நேரத்தில் ஹீரோயினுக்குன்னு ஒரு ஆளை கொண்டாடுறாங்க. அவங்க வந்துட்டு கொஞ்சம் மோசமாக நடந்துக்கிற நேரத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோ லேடி கெட்ட போட்டு வரான். லேடி கெட்ட போட்டு வந்தோடனே அவளே சிரிச்சிடா, என்ன கோலம் இது, உன்னை காப்பாற்ற தான் வந்தேன், என்ன காப்பாற்ற வந்தியா, ஆனால் ரொம்ப காமெடியாக இருக்கப்பா, நீ அழகாக இருக்க, என்ன விட அழகாக இருக்க அப்படிங்கும்போது ஃபன் பண்ணுறதுக்கு நேரம் மாறி இது இப்படியே பேசிட்டு இருந்தால் நான் உன்னை பிடிச்சி கிஸ் பண்ணி விட்டுருவேன் பார்த்துக்க அப்படின்னு அந்த கண்ணை கட்டி விட்டு சுத்த விட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாரு நீ உள்ளே போயிட்டு தேடிக்கிட்டு வா, நான் அது வரைக்கும் இவனை சமாளிச்சுக்கிறேங்க போது சமாளிச்சுப்ப உன் கருப்புக்கு எதுவும் மங்க வந்துருச்சுன்னா அதை நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படிங்கும்போது மறுபடியும் தனியாக போயிட்டு கேட்கப்பன்னு சிரிச்சிட்டு இருக்கா ஹீரோயின். இங்கே பாரு ரொம்ப சிரிக்காத, அப்புறம் நான் ஒன்று ஏதாவது பண்ணுற மாதிரி ஆகிப்படும் அப்படிங்கும்போது யார் நீ, ஐயோ எனக்கு பொண்ணுங்க மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்கே வந்துட்டு ஒரு லேடி உட்காந்துட்டு இந்த வந்த துப்பாக்கி குண்டுகள் அதுக்கப்புறம் ஆயுதங்களை பற்றி கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்லும்போது வாண்ட ஏன் சொல்லணும்னு அந்த மாதிரி எகிரிட்டு வர காலாலேயே 2 மிதி, ஒழுங்காக சொன்னீங்கன்னா உயிர் மட்டும் மிஞ்சும், இது ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அம்மா மெழுகுவத்தியை குறுகுறுன்னு பார்க்குறத நம்ம ஹீரோயின் பார்த்துடுறா. அங்கே வந்துட்டு ஒரு மெழுகுவத்தியை எடுத்தா அதுலேருந்து ஒரு கயிறு விழுது, அதை பிடிச்சி இழுத்தா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. அந்த பாக்ஸுக்குள்ளே அரண்மனைக்குள்ளே போகிறதுக்கான ஒரு பாதாள சுரங்கமும் அதுக்கப்புறம் அவங்க போட்ட பிளானோட மேப் இருக்குது, அதை ஹீரோயின் எடுத்து வச்சுக்கிறா. எடுத்து வச்சது மட்டும் இல்லாமல் அங்கே எட்டி பார்க்கும்போது நிறைய பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்க. அதே நேரத்தில் இங்கே ஹீரோவை தனியாக விட்டு வந்தால அங்கே வந்துட்டு யாரோ சவுக்கால் அடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஒருவேளை நம்ம ஹீரோவை கட்டி வச்சு அடிக்கிறாங்களோ அப்படின்னு போய் பார்த்தா தான் இல்லை, அங்கே இருந்தால கண்ணை மூடிட்டு இவன் போட்டு அடிச்சிட்டு இருக்கிறான். உடனே இருந்துக்கிட்டு பொண்ணே என்ன எல்லாமே முடிச்சது போல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க சீக்கிரம் வந்து தொலை அப்படின்னு அந்த கண்ணை கட்டிட்டு இருந்தால அவனை எழுப்பி விட்டு உன்னோட மாஸ்டர் யார் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, நான் அவங்க வந்துட்டு மாஸ்க் தான் போட்டிருப்பாங்க, மற்றபடி எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் மாசா என்ட்ரி கொடுத்து அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு ஒவ்வொரு பொண்ணையும் காப்பாற்றிட்டு இருக்காங்க. அப்படி காப்பாற்றிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே நம்ம ஹீரோனோட கசின் வந்து உட்காந்துருக்கா. அவள் எப்படி வந்தான்னா அதுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம இளவரசர் பைய போல கொஞ்ச நாளாக இவளை பார்க்கவே போகிறதில்ல போல, அவள் காண்டாகி கடுப்பாயிட்டு அப்போ வேற ஏதோ பொண்ணு அங்கே இருக்குது அதை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கும்பலில் வந்து மாட்டியிருக்கா. அப்போவும் ஹீரோயின் வந்து கூப்பிட்றா, வா போகலாம் இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது உன்னை நம்பி நான் வர முடியாது, எனக்காக என் இளவரசர் வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது லூசு மாதிரி யோசிக்காத, ஒழுங்கா வா, உன் மேலே கோவம் இருந்தாலும் ஆனால் இந்த இடத்துல உன்னை விட்டுட்டு போக எனக்கு மனசே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இந்த விஷயம் வந்துட்டு இளவரசருக்கு தெரிய வருது. கூட்டு வச்சு அந்த மைடை வெட்டலான்னு போகும்போது அங்கே இருக்கிற சீக்ரெட் வழியை கண்டுபிடிச்சு எனக்கு கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறான். ஓஹோ இதுக்கு பின்னாடி இருக்கிறது நீதானா ராஜா, இது தெரியாமல் போச்சே.
கடைசியா இங்கேயும் வந்துட்டியா நாயே அப்படின்னு அங்க சுத்தி இருக்கிற அம்பை எல்லாம் ஆக்டிவேட் பண்ண அப்படியே சுத்தி வர 5 அம்பையும் ஒத்த வாளை வச்சு டேக்கிள் பண்ணிட்டு அதுவும் ஒத்த அம்பை திருப்பி அவன் பக்கமே விடுவான் பாரு. செம்மையா இருக்கும் நம்ம ஹீரோ பண்ற வேலைலாம். அப்புறம் அங்க இருக்கிற எல்லா பெண்களையும் காப்பாத்திட்டு ஹீரோட டீமும் உள்ள இறங்கிடுறாங்க. இந்த டீமுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது யாரு அப்படின்னா நம்ம இளவரசர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாத்தையும் காப்பாத்தி வெளியில கூட்டு வந்தோடனே ஊர் மக்கள் எல்லாம் இளவரசனை பத்தி புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்து வந்த பெண்கள் எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க. எல்லா ஊர்லயும் எல்லா நாட்டிலையும் ஒரு பொண்ணு ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு பட முடியாத கஷ்டங்கள் பட்டு வெளியில் வரும்போது அந்த பொண்ணை ஒரு ராங்கான பொண்ணாக மட்டும்தான் இந்த ஆண் வர்க்கம் ஒரு சில பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிறத இந்த ட்ராமாவிலையும் கொஞ்சம் எடுத்து சொல்லியிருக்காங்க. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. ஒரு சில பேர்லாம் வந்துட்டு இன்னும் தூய்மையாக தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் இந்த அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் அவங்கள பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹீரோயின் போயிட்டு அதே வார்த்தையை தான் சொல்கிறா. அதே இடத்துல உன் தங்கச்சியோ இல்லை உனக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது இருந்தால் அப்படியே அதை மறைச்சி தானே நீ கூப்பிட்டு போக பார்ப்ப. இதுவே உனக்கு சம்மந்தப்படாத ஒரு பொண்ணாக இருக்கிறதால அவள் உனக்கு தப்பானவளாக போயிட்டாளா, முதல்ல உங்கள் நாக்க வெட்டணுண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவங்க வழக்கம் போல் பிரச்சனை பண்ண நம்ம ஹீரோ வந்து தடுத்து அவங்கள 2 சாத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களுக்கு உங்களுக்கு வேலை தான் வேணும் அப்படின்னா என்கிட்ட இருக்குது, உங்களுக்கான ஒரு லைஃப்பும் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொண்ணுங்களை காப்பாற்றி அனுப்பிச்சிட்டு நம்ம இளவரசனை கைது பண்ணி கூப்பிட்டு போகும்போது அப்படியே அவன் திரும்பி முறைச்சிக்கிட்டே போகிறான். இதுக்காக நான் பள்ளி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷனாக போயிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் இப்படியே நம்ம ஹீரோவை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு ஓடி போயிட்டு அவனை காதலோட ஹக் பண்ணிக்கலான்னு போகும்போது அவர் ரத்தம் வாந்தி எடுக்கிறா. தூரத்தில் இருந்த இளவரசன் வில்லத்தனமாக சிரிச்சிட்டு போகிறான். அப்படியே நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு நம்ம இளவரசரை கூப்பிட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சு குடும்பம் மேலே கொடுமைப்படுத்துகிறான். ஆனால் அவன் அப்பவும் திமிரோட உன்னோட சிஸ்டர் எப்படி இறந்து போனா அப்படிங்கிறது தெரியுமா, நான் பார்த்ததுலேயே ரொம்ப தைரியமான பொண்ணு அவள், ஆனால் அவள் இப்படி ஒரு அல்பாயுஸில் போவா அப்படின்னு எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. இப்போது உனக்கு சம்மந்தப்பட்டவங்க இறந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்போது உனக்கு எவ்வளோ வலி கொடுக்குது. அப்பயும் இன்னொருத்தி டெய்லி செத்துட்டு இருந்திருக்குது தெரியாமல் அவள் கூடயே நீ காதலில் இருந்தல்ல, கண்டிப்பாக அவள் உயிரோட திரும்பி வர முடியாது. உனக்கு ஒன்று புரியவே மாட்டேங்குது. நான் அவளை எப்போ தெரியுமா விஷ வச்சேன், அவள் எப்போ அவளோட சொத்துக்களை எனக்கு எழுதி தர ஆரம்பித்தாலோ அப்போ நான் ஒரு கைரேகை வாங்கினேன் தெரியுமா, அந்த ரேகையிலேயே நான் விஷத்தை வச்சுட்டேன், என் வேலை முடிஞ்சு போச்சேன், இனிமேல் எதுக்காக உயிர் வாழணும் அப்படின்னு. அந்த விஷத்துக்கான மருந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது, அது என்னால் மட்டும்தான் சொல்ல முடியும். இப்போ நீ என்ன பண்ணுற, என்னோட நாயே நேராக போயிட்டு அவளை என் கூட இருக்கிற மாதிரி ரெடி பண்ணுற, அது தான் நீ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அப்போ தான் அவளை நான் மாற்ற மருந்தே கொடுக்க முடியும், இல்லைனா அவளை நீ காப்பாற்றவே முடியாது, உன் கண்ணு முன்னாடியே உன் காதலி செத்து போவா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோவுக்கு செம கடுப்பாயிடுது. உனக்கு அவ்வளோ கொழுப்பாடா அப்படின்னு கத்தி எடுத்து வரும்போது நீ என்ன கொன்னா அவளும் செத்துருவா, எப்படி வசதி, அவளை நான் அனுபவிக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிறப்ப கட்டுப்பாயிட்டு இருப்புக்கு கீழேயே ஒரு வெட்டிடுறான். அது தான் வெட்டிடுறான். வெட்டினதுக்கு அப்புறம் எப்படி பண்ண ஏய் அவளை எப்படி காப்பாற்றணும் எனக்கு தெரியுண்டா, முதல்ல இவ்வளோ திமிரோட்டமாக இவ்வளோ கொழுப்பாக பேசணும்ல, இனிமேல் டிங்கு அது டிங்கு தான் உனக்கு அப்படின்னு வெட்டிட்டான். அங்கேருந்து போகும்போது அவனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. இளவரசனுக்கு வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே ஹீரோயினை போய் பார்த்தா ரொம்ப விஷம் பரவி இருக்கு. அதனால ஹீரோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதே நேரத்தில் நம்ம இளவரசர் பையப்புள்ள தான் மெயின் வில்லன்னு நினச்சிட்டு இருப்போம்ல, ஆனால் இங்கே க்ரீன் கலர் மோதிரம் போட்ட ஒரு ஆள் வந்துட்டு அங்கே அவனோட அஸ்டண்டை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறான், நிலைமை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறா அப்படிங்கிற விஷயத்தையும் அங்கே வந்துட்டு கொஞ்சம் சொல்லிடுறாங்க. அது வந்துட்டு யார் அப்படின்னு அவங்க ஃபேஸை காமிக்கல. இங்கே ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஒரு ஐஸ் கத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கான். இது வடக்கில் இருக்கிற கத்தியாச்சா, இது எடுக்கணும் ரொம்ப ரிஸ்க் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது இப்போ அதுக்கெல்லாம் நேரமே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு அவர் சிஸ்டர் வந்துட்டு ஒரு தங்க பட்டுப்புழு கொடுத்து தான் விஷத்தை முறியடிச்சிருப்பா ஒரு டைமு. உங்களுக்கு தெரியும், முன்னாடி எபிசோட பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். அந்த தங்க புழுவை எடுத்து இப்போ ஹீரோயினுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டான். அதுக்காக தான் இந்த ஐஸ் கத்தியால் எடுத்தால் மட்டுமே அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த மெய்டு பொண்ணு, அந்த வைத்தியர் பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, இப்படி பண்ணால் உங்களோட பாடி கண்டிஷன் ரொம்ப வீக் ஆகும், அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் அது விஷத்தை தாங்கிட்டு இருந்தது, இனிமேல் உங்களுக்கு பெயின்லாம் வரும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, எனக்கு அவள் வேணும், இது அவள் கொடுத்த உயிர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் வந்துட்டு கத்தி எடுத்து கிழிச்சு அந்த புழுவை எடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் அந்த பிள்ளைய தயங்க ஆரம்பிச்சிருது, என்னடா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. உடனே அவனே அப்படியே கத்தியை வச்சு கிழிச்சு அவன் உடம்புக்குள்ளே கையை விட்டு அந்த புழுவை எடுத்து அவளை காப்பாற்றுறதுக்கு உண்டான வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை அமுச்சு வச்சுட்டு ஹீரோயின் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு நானே இறந்தாலும் சரி உன்னை காப்பாற்றாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் மேலே அவ்வளோ அக்கறையாக அங்கே பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம இளவரசரை வந்துட்டு ஊர் மக்கள் முன்னாடி கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் செம்ம காண்டில் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் ஓடி போயிட்டு அவனோட பேண்ட்டை கழட்டி விட்டுறான். ஆனால் அங்கே தான் ஹீரோ வெட்டிட்டானே. அதை பார்த்த உடனே அவங்களுக்கெல்லாம் நீ ஒரு முழுமை பெறாதவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்ட அவன் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அப்படி அலற ஆரம்பிக்கிறான். ரொம்ப கொடுமையான தண்டனை இதெல்லாம்.
அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவள் கொஞ்சம் எழுந்திரிச்சதுக்கப்புறம், "என்னோட விஷம் எப்படி போச்சு? அதுக்கான மாத்து மருந்து எப்படி வாங்கின?" "ஆ அந்த இளவரசர்ட்ட தான் அவன் குடுத்துட்டான். இதெல்லாம் நம்புற மாரியே இல்ல. உண்மைய சொல்லு, உண்மைய சொல்லு" அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, அங்க இருக்கிற மெய்டு எதோ சொல்ல வரா. ஆனா, நம்ம ஹீரோ இருந்துகிட்டு அவள போ சொல்லிடுறாய்ங்க. "சரி, எப்படியோ நீ மறுபடியும் வந்தது எனக்கு சந்தோஷம். என்னோட உயிர குடுத்தாவது உன்ன நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொன்னேன்ல. நீ ஏதாவது எனக்காக பண்ணியா?" அப்படிங்கிறப்ப, அவன் எதையுமே சொல்லிக்கல. அது மட்டும் இல்லாம, "நீ ஏன் உடம்பு சரியில்லாம இருக்க? உனக்கு என்னாச்சு? நம்ம 2 பேரும் ஒரே இதயம், ஒரே உடல், ஒரே அன்பு, காதல் அப்படின்னு நெனச்சனா, அதனால தான் உனக்கு வந்த விஷம் லைட்டா எனக்கு அட்டாக் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன்" அப்படிங்கிற மாரி அந்த இடத்துலயும் ஃபன் பண்ணிட்டு இருக்கப்ப, அப்படியே அந்த ஒரு துணி நடுவுல இருக்கும். 2 பேரும் ஆப்போசிட் சைடுல இருப்பாங்க. அவங்க 2 பேரும் இந்த மெல்லிய கோடுக்கு நடுவுல தான் இன்னும் நம்மளோட ஃபீலிங்ஸ் தவிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். "உன்னோட காதல நீ சொல்லுவியா?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அப்படியே அந்த துணியில இருந்த மாரியே கிஸ் பண்ணிக்கிறாய்ங்க. அதுக்கப்புறம் துணிய எடுத்து விட்டு, "நான் சொத்துக்கிறேன். உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன்ன எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு" அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு, அவங்களோட காதல் அடுத்த கட்டத்துக்கு போகுது. அந்த ரொமான்ஸ் இல்லையோ, கிஸ் இல்லையோ, நம்ம சைனீஸ் ட்ராமாவையும், கொரியன் ட்ராமாவையும் அடிச்சுக்கவே முடியாது. பைய புள்ளைங்க ஒரு எபிசோடுக்கு குறைஞ்சபட்சம் 2 கிஸ்ஸாவது வச்சுர்றானுங்க. நானும் எவ்வளோதான் பொறாமையில எத்தனை கிஸ்ஸ கட் பண்ணி நாங்க எக்ஸ்பிளைன் பண்றது. சொல்லப்போனா ஒரு சில பேர்லாம் இந்த சீனை ஏன் கட் பண்ணீங்கன்னு சண்டை போட வந்தாலும் வருவாங்க போல. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் எழுந்திருக்கிறான். எழுந்திரிச்சதுக்கப்புறம் அவன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, ஹீரோயின் கொடுத்த ஹேர் பின்ன போட்டுக்கிட்டு, அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறான். இருக்காதா பின்ன? அப்படியே சந்தோஷமா இருக்கும்போது அவங்க அசிஸ்டண்ட்ட கூப்பிட்டு, "ஆமா அந்த ஆயுதல் கடத்த விவகாரம் என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, அதை பத்தின விசாரணை போயிட்டு இருக்குது. ஆனா ஒரு குரூப் சம்மந்தமே இல்லாம நம்ம எல்லைக்கு பக்கத்துல இருக்கிறதா நமக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. சரி நம்ம ஆட்களை கூப்பிட்டு கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். ஆனா அங்க இருக்கிற மெய்டு பொண்ணுட்ட, "அவனை கொஞ்ச நேரம் தூங்கட்டும். அதுக்கப்புறம் அவன் எழுந்தோடனே அவளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடு. அவ என்ன கேட்டாலும் பண்ணி கொடு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஒரு மிரர்ல இருந்து பேசுறா. "என்னோட லட்சியமான அந்த இளவரசரை பழி வாங்கணும் அப்படிங்கிறது எனது முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம அதுக்கு நீ நல்லா ஹெல்ப் பண்ண. இப்போ உன்னோட டர்ன்" அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட சிஸ்டரோட ஆத்மா இப்போ அவளோட பாடியை டேக் ஓவர் பண்ணிக்குது. நம்ம இளவரசி வந்துட்டு அவளோட ஆத்மா அப்படியே சாந்தி ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கனவுல இருந்து எழுந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட சிஸ்டர் தான் எழுந்திக்கிறாங்க. இப்போதான் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறாங்க, அவங்க எப்படி செத்தாங்க அப்படின்ட்டு. இவ்வளோ நேரம் நம்ம இளவரசர் தான் நம்ம ஹீரோவோட சிஸ்டரை கொண்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சிருப்போம்ல. ஆனால் அங்கே இருக்கிறவங்களை சமாளிச்சுட்டு ஓடி வந்தப்ப இன்னொரு குரூப் நின்று இருக்கு. அந்த குரூப்பு மொத்தமாக சேர்ந்து தான் நம்ம ஹீரோட சிஸ்டரை வெட்டி கொண்டு இருக்கு. அவன் கையில் வந்துட்டு க்ரீன் கலர் ரிங்கு போட்டிருந்திருக்கான். இதை நோட் பண்ணதுக்கப்புறம் அவங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்ட்டு அந்த மேடு பிள்ளைகிட்ட கேட்க, நம்ம எல்லையில் அந்த ஆயுத கடத்தல் சம்மந்தப்பட்ட ஒரு சில ஆட்களை பார்த்ததா இப்போ தான் எல்லா ஆட்களையும் கூட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப, நாமளும் சீக்கிரம் கிளம்பணும், அவன் பெரிய ஆபத்தில் இருக்கான் அப்படின்னு அந்த நடந்து போகிறத பார்த்த உடனே அந்த மெய்டு பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்கள பார்க்கும்போது நம்மளோட மாஸ்டர் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கலாம். நேரம் இல்லை வா அப்படின்னு போகும்போது அங்கே ஒரு குரூப் வருது. அந்த குரூப் வந்தோடனே, "இவங்களை நான் சமாளிச்சுக்கிறேன், நீ போயிட்டு நம்ம பண்ண வேண்டிய வேலையை பண்ணு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மெய்டு பொண்ணை அனுப்பிச்சு வச்சுட்டு அந்த குரூப்பை சமாளிச்சிட்டு இருக்கா. ஆனால் அங்கே நிறைய பேர் வர, இந்த நேரத்தில் நான் சண்டை போட்டுட்டு இருந்தா அது சரிப்பட்டு வராது, நான் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போனால் தான் அவனை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அங்கே ஒரு வண்டி வந்துட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றுது. இனிமேல் ஹீரோயினை கூப்பிடுவோம், நம்ம ஹீரோட சிஸ்டர்லாம் வேணாம், உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும் போதும். இப்போ பாடியில் இருக்கிறது வந்துட்டு நம்ம ஹீரோயோட சிஸ்டரோட ஆத்மா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு வண்டியை வந்து காப்பாற்றிட்டு போகுது. யாரான்னு பார்த்தா நம்ம 9வது இளவரசர் தான் வந்து காப்பாற்றிட்டு போகிறாங்க. என்னன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு, அந்த இளவரசர் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டபுக்குன்னு நம்ம 9வது இளவரசர் கையை பார்க்கும்போது அந்த கிரீன் கலர் ரிங்கு தெரியுது. அப்படியே நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சுதாரிச்சிக்க, "அது எப்படி உனக்கு தெரியும்?" அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் கேட்க, அது வந்து அப்படின்ட்டு கொஞ்சம் சுதாரிச்சு அட்டாக் பண்ணலான்னு போகும்போது மயக்கப்பொடியை போட்டு தூவி நம்ம ஹீரோயினை மயக்கம் போட வச்சிடறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஒரு சில ட்விஸ்ட்டுகளை நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆனால் உண்மையிலே இந்த ட்ராமா செம மாசாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் போன நம்ம ஹீரோக்கு என்னாச்சு, இப்போ 9வது இளவரசர் தான் மெயின் வில்லன் தெரிஞ்சு போச்சு. அவனுக்கான பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம். கிருத்திகா சுரேஷ் சிஸ்டர், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. இவ்வளோ நாள் எங்கே போனீங்க? அனு சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், சிரிச்ச அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க. பட் எதுக்காக கோடை கிழிச்சு நிரூபிக்கணும் அப்படிங்கிறது தெரியல. வேணா அவங்க தலைமையால் கோடு போட்டு நம்ம ஓடி போயிடலாம். ஐ மீன் பட்டை, அதை சொல்கிறேன். விபீதி அடித்து விட்டார்கள் என்று சொல்லலாம் அதற்கு. ரூபினி சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். வனிதா சிஸ்டர், தேங்க்ஸ் சிஸ்டர். கில்லர் ப்ரோ, நீங்கள் ஒரு ட்ராமா சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் அதை போட ட்ரை பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஷார்ட்ஸுக்கு கமெண்ட் பண்ணியிருக்க லாவண்யா சிஸ்டர், ஷார்ட்ஸ்லேயே நீங்கள் பக்கமாக கமெண்ட் பண்ணும்போது என் மனசை நீங்கள் தட்டி தூக்கிட்டீங்க சிஸ்டர். விஜய் ப்ரோ, ட்ராமா நேம் கேட்குறீங்க, சொன்னால் காப்பிரைட் இஷ்யூ வருது ப்ரோ, கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. கிருத்திகா சிஸ்டர், நீங்கள் ஒரு ட்ராமா சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க, செக் பண்ணி பார்க்குறோம். சாம் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அனு சிஸ்டர், சார்ட்ஸ்லையும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஜீவிதா சிஸ்டர், ட்ராமா நேம் சொல்ல முடியாது சிஸ்டர். எனக்கு சொன்னால் இப்போ இந்த ஷார்ட்ஸை நம்ம ரசிக்கிறோம்ல, அது கூட காப்பிரைட் போட்டுருவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் நாங்கள் மேக்ஸிமம் ட்ராமா நேமை நாங்கள் சொல்கிறதே இல்லை. அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, இருந்தாலும் எங்கள் சுச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கோங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சகோஸ்.